Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து இந்த கூல் சுரேஷ் காவடி எடுத்துட்டு வந்தார். அதற்கு காரணம் விஷால் அவர்கள் இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள இந்த மகுடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக அங்கிருந்து குன்றத்தூர்ல இருந்து காலையில இருந்து நடந்து வந்தேன். அதற்கு நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் விஷால் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோல பார்த்துருப்பீங்க மகுடம் அந்த படத்துல விஷால் சாரோட போட்டோ இருக்கு. பக்கத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட போட்டோவும் இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்றால், இப்போ கட்டி முடித்திருக்கிற நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அது மட்டும் இல்ல, அங்கே உள்ள கல்வெட்டுல விஜய் சாரோட பேர் பொறிக்கப்படும் என்று நடிகர் சங்க செயலாளர் திரு விஷால் அவர்கள் கூறியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து நான் காவடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மகுடம் படம் பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. உண்மையிலேயே விஷால் சார் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தவர் அர்ஜுன் சார்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து கலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு இந்த படத்தில் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்காரு. மகனாகவும் பையனாகவும் 2 வேடத்தில் நடிச்சிருக்காரு. படம் மிக அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99வது படமாக இந்த மகுடம் படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதாநாயகி 2 பேர். ஒன்று எங்கள் ஊர் திண்டுக்கல்லை சேர்ந்த துஷாரா, ஒன்று இன்னொன்று ஆந்திராவை சேர்ந்த அஞ்சலி அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, மொழம் விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் முக்கா விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தர 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 அப்படின்னு மியூசிக் சும்மா சூப்பராக போட்டிருக்காரு. இந்த படத்தில் நடித்த அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளினீங்கன்னா இதுல ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இதை மகுடம் படத்துல சிஎம் போட்டோ போட்டிருக்கீங்க. அவரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்கு. விஜய் சாரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? இந்த மகுடம் சூட்டணும், அதற்கு உதாரணம் தான் இந்த விஜய் சாரோட போட்டோவை இந்த மகுடம் படத்துல இந்த போட்டோவை நான் அட்டாச் பண்ணி வந்திருக்கிறது. ஸோ உண்மையிலேயே மகுடத்திற்கு சொந்தக்காரர் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதற்கு மகுடம் சூட்டும் விதமாக தான் இன்று விஷால் அவர்கள் நடித்த இந்த மகுடம் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட பேரை தான் கல்வெட்டில் பொறிக்க போகிறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகுடம்னா உண்மையிலே சொல்றேன், அருமையா இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இப்ப அவர் கத்துறாரு, நீங்க யாரு கத்துறானே? உண்மையிலேயே நீ படம் பார்க்கறவன் அப்படி நீ நடிச்சனா நீ எனக்கு குறை சொல்றதுக்கு வர நீ ஓடிடில பாத்துட்டு போ. புரியுதா? நீ பிரபலமாகிறதுக்காக ஒரு படத்தையும் குறை சொல்லிட்டு இருப்பியா? நான் படம் சரியில்லைன்னா குறை சொல்ல சரியில்லை எப்படி சொல்லுவா? எப்படி நல்லா நல்லான்னு சொல்றேன். நான் சொல்றேன் கேளுமா, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றது வேற. ஆனால் அதுல ஓட்ட இதுல ஓட்ட படம் பார்க்கவில்ல, அத கொலை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நீ ட்ரெண்ட் ஆகுறதுக்காக வளரக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி கொலை சொல்றதுக்காக இங்க வருது. நான் இப்ப சொல்றியா மகுடம் படம் ஹிட்டு
எவன் சொல்றான் அவன் தலையில கொட்டு. மகுடம் படம் இட்டு எவன் சொல்றான் தலையில கொட்டு. காமெடி ஒன்று போடுங்க. யார் சொன்னது? என்ன சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? யாருன்னா உங்களுக்கு பிடிக்கலனா எஞ்சி போக வேண்டியதா? யார் நல்லா இல்லைன்னு சொன்னா? யார் நல்லா இல்லைன்னு? ஒரு நிமிஷம் என்ன பாக்கட்டா? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு. படம் உனக்கு பிடிக்கலனா நீ இன்ட்ரோல போக வேண்டியதானே? யார் ஃபுல்லா இருந்தா? இது யார் சொன்னா? யாருன்னா சொன்னா? படம் உனக்கு பிடிக்கலனா நீ இன்ட்ரோல போயிருக்கலாம். அதை விட்டுட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்காரன் வருவான். அவங்க எதுக்கு யாருன்னா யூடியூப் படத்தை பத்தி குறை சொல்லி நம்ம பப்ளிசிட்டி தரலான்றதுக்காக படம் முடிகிற வரைக்கும் யூடியூப்காரங்க வருவாங்க. உங்களுக்கு வியூஸ் வருவன்றதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப சொல்லுவா தம்பி, படம் நல்லா இல்லைன்னா நீ போயிருக்கணுமா? நீ ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுற சோறு நல்லா இல்லைன்னா எதுக்கா ஃபுல்லா சாப்பிடுற? எந்திரிச்சு போகணுமா இல்லையா? எந்திரிச்சு போகணுமா இல்லையா? காசு கொடுத்தாங்க அப்படி சாப்பிட்டு அதான் சொல்றேன் நானு. படம் பிடிக்கலன்னா பாதியில போயிருக்கணும். காசு கொடுக்கறதால நல்லா சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், மகுடம் இட்டு எவன சொன்ன தலையில தட்டு தட்டு. ப்ரோ விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு நான் டிக்கெட் பார்த்தேன். சரி கொஞ்சம் முன்னாடி இருந்தது, சரி ஓகே விஷால் படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் உட்காந்து அந்த படத்துக்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை ப்ரோ. ஏஜென்ட் டீனான்னு கூட்டின்னு வராங்க, அவங்க கடைசியாக பாட்டு பாட வராங்க. விஷாலை சுற்றி பார்த்தா புகைலாம் வருது. என்ன கருமம் என்ன இலவுன்னு தெரில ப்ரோ. செம்ம காண்டாகுது ப்ரோ. இந்த ப்ரொமோஷனில் அவர் என்னென்னமோ பேசினார். இந்த படத்துக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், மேக்கப் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தா மேக்கப்பு அப்படியே ஒரு மாதிரி அப்பட்டமாக தெரியுது. சரி ஓகே இதுதானா அப்படின்னு உட்காந்து பார்த்தா அஞ்சலியை கூப்பிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு கிரிஞ்சான சீன்ஸ் எல்லாம் வச்சிடுறாங்க. சரி ஓகே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தா துஷாரா இருக்காங்க. அவங்கள எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அவங்கள கொண்டு வந்து அவங்கள சுட்டு தள்ளுருவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். எந்த ஒரு சீனும் படத்தில் ஒட்டவே இல்லைன்னா அந்த போஸ்டரில் பார்த்ததை விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விலாம் கேட்கவே மாட்டீங்க. 3 ஆக்ஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை என்னன்னா அப்பா பையன்ற ஒரு சென்டிமெண்ட்டு அந்த இதுன்னு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. இல்லை அந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. அப்பா பையன் அடிச்சுப்பாங்களாம். திடீர்னு அப்பா பண்ண தியாகத்தெல்லாம் பார்த்து பையன் வந்து வருவாராம். அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு அவர் கேங்ஸ்டராக வருவாராம். எப்போ கிளைமேக்ஸில் மட்டும் சண்டே தெரியாத ஒரு ஆள் திடீர்னு வந்து ஒரு கேங்ஸ்டராக வந்து கடைசியாக சண்டை போடுவாராம். என்ன லாஜிக்கு என்ன இலவுன்னு ஒன்றும் புரியல. ஒரு கார் ஒன்று வாங்குறாங்களாம், அந்த காருக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுறாங்களாம், அவமானப்படுறாங்களாம். சராசரியாக எத்தனை பேர் வீட்டில் கார் இல்லாமல் இருக்குது? கார் வாங்கினா தான் இங்கே ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன காண்டாச்சுன்னா ஒரு கார் வந்து போயிடும். அந்த கார் விஷால் வந்து வண்டி ஓட்டிட்டு வருவார். இவர் வண்டி ஓட்டு வரும்போது ஒரு சேர் வந்து அந்த காரில் போட்டுரும் பிஎம்டபிள்யூவில். விஷால் வந்து டயர் எடுத்துகிட்டு போய் அந்த கார் டயர் பக்கத்தில் போய் தொடப்பார். சிரிக்கிறீங்கல்ல, காண்டாகுது இல்லை? நான் படம் 3 ஹவர் படம், சும்மா இருக்க 3 ஹவர் படமே பார்க்க முடியாது. இந்த படத்தை நான் எப்படி 3 ஹவர் உட்காந்து பார்க்க முடியும்? வாண்ணா, நான் இன்னும் போக போக என்ன ஏதாச்சும் சொல்லிடுவேன். மார்க் ஆண்டனி 2வா? வேணாம் மார்க் ஆண்டனி. நான் நேற்று தான் உங்கள் டிசியோட ரிவ்யூ பார்த்தேன். நீங்கள் மார்க் ஆண்டனி 2வோட இந்த படத்தை கேட்குறீங்களே, ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு படங்க. நீங்கள் எந்த ஆங்கிள்லையும் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாது. இது என்னன்னா ஒரு சுமாரான படம் அப்படின்னாச்சும் சொல்லலாம். சரி சுமாரான படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நான் என்னன்னு சொல்கிறது, எனக்கு என்ன அவர் ஐயோ விஷால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம். இதுக்கு நான் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் முன்னாடி இல்லை 60 ரூபா டிக்கெட் கொடுத்தா கூட நான் போய் பார்ப்பேன் போல். அது பார்த்துட்டு வரவங்களாம் சொல்கிறாங்க ஜனநாயகன் படத்துக்கு இன்னொரு ஷோ போயிருக்கலான்டான்றாங்க. இது நான் சொல்ல பார்த்துணும்ல, நான் இப்போ தான் கை கழுவிட்டு வரும்போது பேசுகிறாங்க, காது கூட கேட்குது. அப்புறம் எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஜான் விஜய் வராரு, அவரை மொக்க பண்ணிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு வேறு எந்த கேரக்டர் சொல்லுங்கள். அஞ்சலியை கிரிஞ்சாக காமிச்சிருக்காங்க. அது அஞ்சலி வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு சொல்லியிருப்பாங்க, நானும் விஷாலும் இந்த பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன கஷ்டப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை ஒழுங்காக கேட்டு அந்த ஸ்டோரியில் நம்ம கரெக்டாக இருப்போமா, இந்த ஸ்டோரி இந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டுட்டு போங்க. அந்த ஒரு இதுவே இல்லைனா இப்படி தான் போட்டு தான் தேவையில்லாமல் இது பண்ணுவாங்க. இப்போ என்ன தெரியுமா, உடனே இப்போ நாளைக்கு எனக்கு த்ரெட்டன்ஸ் வரும், படத்தை வந்து இப்படிலாம் போட்டு அடிக்கூடாது, நான் அந்த ரிவ்யூ பார்த்தேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் நல்ல படம் எடுத்தால் நாங்கள் எங்கே எப்படி பேச போகிறோம்? முதல்ல ஒரு நல்ல உருப்படியான படம் எடுங்க. படத்தில் 2-3 சீன் சொல்கிறேன், நீங்கள் வேணா பாருங்கள். முதல் சீனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெடிக்கல் ரிப்பாக வராரு.
டாக்டர் வந்து தடை செய்யப்பட்ட மருந்தெல்லாம் எழுதுறாப்புல. அந்த மருந்தெல்லாம் இவர் கம்பெனியில் விற்கிறாங்க போல. இவர் டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபிலாசபி பேசுறாரு. சார் இதெல்லாம் எழுதலாமா சார், தப்பு இல்லை சார் அப்படின்னு. ஏன்டா டேய், நீ விற்கிற கம்பெனியில் வேலை பார்க்குற, அது தப்பா தெரியல உனக்கு, எழுதுற டாக்டர் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு, சரியான சூர முக்கப்படுறது உட்காந்துட்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கார் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு போறாப்புல. ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், ஆனால் இவருக்கு வந்து கார் வாங்குறது தான் பிரச்சனை. கார் வாங்க போறாப்புல, கையில் 4 லட்ச ரூபா இருக்கான் இவர்கிட்ட. நான் போய் கார் வாங்கணும் போனாக்கா, அப்பா உனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப இதுவாக இருக்கு, முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னாக்கா, வெளில போயிட்டு BMW கார் பார்க்குறாப்புல. இப்படி சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் டிசைரே ஒரு வாங்க முடியல, வெளில போய் BMW கார் பார்க்குறேன். எனக்கு இந்த கார் தான் வேணுன்றாப்புல. அவன் என்ன 6 லட்ச ரூபா வேணா எடுத்துக்கோங்கன்றாப்புல. அந்த காரை வாங்கிட்டு வர. டேய் உங்ககிட்ட 4 லட்சம் எப்பறம் நீ 6 லட்சம் காரை கொடுத்து வாங்கினேன், என்னடா இதெல்லாம் அதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்கிறேன். உள்ளே உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க இவங்க ஆட்டோமேட்டிக். உண்மையிலே அவ்வளோ மோசமாக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன். அந்த 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 கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வடநாட்டில் டோலி சாய்வாலா ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி இருக்காப்புல பூராவே. இந்த மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை போலி லெதர் பெல்ட்டு, அப்புறம் இந்த லெதர் பர்ஸ் எல்லாம் விற்பாப்புல மவுண்ட் ரோட்லேயே வடகன். அந்த மாதிரி ஒரு கெட்டப் லிங்கான்ற பேர் உண்மையிலே எதுவுமே பொருந்தலை. படம் சூப்பராக இருக்குது மேடம். படத்தில் என்ன மெசேஜ்னா, ஒரு நம்ம எப்படி சாப்பாடு ஒரு முக்கியமான தேவையோ அந்த மாதிரி இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம், அது எல்லாமே முக்கியமானது. இதுதான் ஒரு குடும்பத்தோடு போனால் வண்டியில் விபத்து நடக்குது. நம்ம விபத்து வந்து சாலை அது இதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பேட் பார்ட்ஸ் அது யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மெசேஜ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம மெனக்கெட்டு இருக்காரு, ஒவ்வொரு ஆக்டிங்க்கும் ஒவ்வொருக்கும் டைரக்ஷன் நல்லா மெனக்கெட்டுனால நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இல்லை 3 மணி நேரம் சொன்னாங்க, 3 மணி நேரம் போச்சான்னு எனக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ வேகமாக போகுது படம். அது 3 மணி நேரமான இன்னொரு வாட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், டைம் பார்த்து போனால். ஆமாம், அவங்கவுங்க அஞ்சலி மேடம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா துஷாரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் சூப்பர், படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் மிரட்டிருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்குறது நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், அது வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை மார்க் ஆண்டனி இது பண்ண அது ஒரு இது ஒரு வருது. ஆனால் இது விஷால் சார் டைரக்ஷன் வந்து சூப்பர் மிரட்டியிருக்காரு.